ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் வெங்கடேஷ். நான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்ற எக்ஸாம் 24 நடந்தது. அதை கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஜேர்னி எப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, கவர்மெண்ட் ஜாப் எப்படியாச்சும் போகணும் அப்படின்ட்டுன்னு. ரிலேட்டிவ்லாம் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா எனக்கு டெசிஷன் வந்து எனக்கு எடுக்க தெரியாது. சுற்றி இருக்கவங்க சொல்லி கேட்டுட்டு நான் அவங்க ஃபாலோ பண்ண அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். நானாக டெசிஷன் எடுத்ததே கிடையாது. நான் ஒரு குரூப் எடுக்கணும்னு ஆரம்பிச்சேன். நான் 11th நினச்சேன், நான் எடுக்க முடியல. ஸோ அது ஒரு 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து ஏதோ டிகிரி முடிக்கிறோம். ஏன்னா அப்பா அம்மாட்டையும் சொல்லுவேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணுறா, யூஜி கூட படித்து முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு ப்ரிப்பரேஷன் இறங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆனால் 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யூஜி நான் அமெரிக்கனில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு கோர்ஸ் திருச்சியில் கிடச்சிச்சு. அது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இங்கே யூஜி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ப்ரிப்பரேஷனில் இறங்கிடலாம், ஒரு டிகிரி தானே எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் என்னால் கடைசியாக ஃபோக்கஸாக டெசிஷன் எடுக்க முடியல. அது கடைசி நான் திருச்சியில் போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் படித்தேன். 5 இயர்ஸ் படிச்சுட்டு அப்போவுமே நம்ம என்னோட டெசிஷன் என்னால் சொல்ல முடியல. சரியா, எல்லாரும் ரிலேட்டிவ்லாம் சொல்கிறாங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணால் உனக்கு எப்போவுமே வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் ஓகேன்ட்டு ஒரு 5 இயர்ஸ் படித்தேன். 2021 பாஸ்ட் அவுட் ஆனேன். 2020 பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ வந்து எம்எஸ்சி படிச்சிருக்க, உனக்கு இந்த ரிசர்ச் ரிலேட்டட் ஜாப் போகலாம், இல்லை வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தாங்க. நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல தான் போகணுன்ற ஐடியாவில் மட்டும் இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2021 டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அது கோவிட் டைம்ன்றனால மாமாட்டெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு அகாடமியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு வருஷம் கோச்சிங் போச்சு. யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீ யூபிஎஸ்சி படிச்ச அப்படின்னா உனக்கு எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ணிடலாம், அந்த ஐடியா கிடைச்சிடுன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் இந்த கோவிட் டைமில் இந்த ஹிந்துவில் இருந்து ஒர்க் ஷாப்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணேன். அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு எப்படி, யூபிஎஸ்சினா எப்படி, ஸோ அது உங்களுக்கு அது இல்லைன்னா உங்களுக்கு வேற என்னென்ன எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோவிட் டைம்ல நிறைய ஒர்க் ஷாப்லாம் போட்டாங்க. நான் அட்டன் பண்ணிட்டு இது ஒரு 1 இயர் போச்சு. அது கோவிட் டைம் செகண்ட் வேவ்ன்றனால அது ஃபுல்லாக ஆன்லைன்லேயே முடிஞ்சிருச்சு. அது 2022 ஏப்ரல் ஆயிடுச்சு. ஏப்ரல் ஆனோடனே தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சிங்லாம் முடிய ஆரம்பிச்சு. எனக்கு இந்த கோவிட் டைம்ன்றனால, அதுவும் ஆன்லைன் கிளாஸ்ன்றனால எனக்கு அங்கேயும் ஒரு சர்க்கிள் அமையவே இல்லை. ஒரு மாதிரி தனியாகவே படிக்கிற மாதிரி தான் இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கு ஒரு செலவெல்லாம் பண்ணி படிக்க வச்சாங்க. அது நான் சென்னை என்னால் போகவே முடியல, வீட்டில இருந்தே படித்து முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து அது யூபிஎஸ்சி ட்ரை கொடுத்தேன், ஒரு அட்டம் கொடுத்தேன், பெருசாக ஒர்க் ஆகல. சரி, ஓகே, போக போக பண்ணி பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிடைக்கிற எக்ஸாம் எல்லாமே எழுதுவேன். எஸ்பிஐ எழுதுவேன், பேங்க் ஐபிபிஎஸ் எழுதுவேன், ஆர்பி அசிஸ்டன்ட் எழுதுனேன், தமிழ்நாடு கிராம பேங்க்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்னு எதை போட்டாலும் நான் எழுதிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே கிளிக் ஆகலை. அப்புறம் முதல்ல கோவிட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிகிரி படித்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடவே இருந்தாங்க. அப்போ ஒன்றும் தெரியலை, எல்லாரும் அப்படியே டச்சில் இருப்போம், பேசிப்போம், இந்த மாதிரி இருக்கும். பட்டு முடிச்ச உடனே அவவே ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டான். வேலை கிடைச்சி போக ஆரம்பிச்சு, இல்லை மேல் படிப்பு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் போக போக எல்லாருமே பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். ஏப்ரல் 21 கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணன்னு தெரியல. வீட்லையுமே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு திரும்ப நான் வேற எங்கேயாச்சும் சேர்த்து விட்றேன், யூபிஎஸ்சி அந்த மாதிரி சேர்த்து விட்றேன், நீ படி அப்படின்னாங்க. ஏற்கனவே ஒரு தடவை சேர்ந்ததுக்கே நிறையா அந்த அமௌண்ட்லாம் செலவாகும்ல. அப்போ அம்மா, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ட்டுன்னு, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். அப்படியே மந்த்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சது. கடைசியில் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு பயம். வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே இருக்காத, மதுரையில் இருக்காத, எங்கேயாச்சும் போய் வெளியில இருந்து படிச்சாதான் உனக்கு ஏதாச்சும் கிடைக்கும், இங்க இருந்தா நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னாங்க. நான் வீட்டில் கஷ்டம் கொடுக்க வேணாமே சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். அப்புறம் ஒரு டைம் வந்து ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாங்க, டே நீ என்னடா பண்ற, உனக்கு என்னதான் ஐடியா இருக்குன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு நான் அப்பதான் தோணுச்சு, எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் ரொம்ப டைம் எடுக்கும் கிளியர் பண்றதுக்கு. எனக்கு உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு எஸ்எஸ்சி மைண்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. எனக்கு மேக்ஸ் தான் கொஞ்சம் வரல, எனக்கு மேக்ஸ் கோச்சிங் மட்டும் எப்படியாச்சும் சேர்த்து விட்டுருங்க, நான் எஸ்எஸ்சி ட்ரை பண்றேன்னு சொல்லி ஃபைனலாக எஸ்எஸ்சின்னு முடிவு பண்ணேன். சரின்ட்டுன்னு 2022 நவம்பர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாரோட அறிமுகம் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் எனக்கு வேற ஒரு சார் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு 1 வீக் போச்சு, 2 வீக்ஸ் போச்சு கிளாஸ். 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தாரு, வந்து ஒரு மாதிரி வெறப்பா வந்தாரு. என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு கிளாஸ், இவர் என்ன ஒரு மாதிரி வெறப்பா வராரு, இவர்கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை.
அவர் வந்து நல்லா சாஃப்டா பார்க்க தான் அப்படி இருப்பாரு, பட் வந்து பழக பழக நல்லா சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு அவர் எனக்கு கோச்சிங் முடிகிற டைம்ல அவருக்கு ஜாப் கிடைச்சி அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க, சேர்ந்துட்டு எல்லாரும் ஐடியா கொடுப்பாங்க. இப்படியே ஒரு 1 இயர் போச்சு. 1 இயர் போனதுக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்சினா என்ன, என்னென்ன எப்படி மாதிரி இருக்கு, நமக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1 இயர் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. ஐடியா கொடுத்துட்டு சாருமே அப்பப்போ பார்த்துப்பாரு. பார்த்துட்டு நம்ம அந்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருந்தனால அந்த ஜாலியாகவே இருந்தனால இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி ஜாலியாகவே தான் இருந்தேன். சரியா படிப்பில் ஒழுங்கா கவனம் செலுத்தலை. ஆனால் வருஷம் போயிடுச்சு, 1 வருஷம் போச்சு. 23 முடிஞ்சது. 23 இப்படி போன அப்புறம் ஐடியா கிடைச்சது. சரி ஓகே, இதுக்கு அப்புறமாச்சும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுன்னு 2024 ஸ்டார்ட் ஆச்சு. சரி 23ல ஜாப் பண்ண நினைச்சேன், ஆனால் முடியல. 24 சரி இந்த இயர் நம்ம எப்பயாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் நிறைய பேர்ட்டு வந்து கிடைச்சது, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் அப்போதான் ஒரு குண்டு வந்து விழுந்துச்சு வாழ்க்கையில. என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி டே உனக்கு 18-25 ஜாப்லாம் உனக்கு எலிஜிபிள் இல்லடா அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா, நீ ஜென்ரல் கேட்டகரினால உனக்கு 18-25 போஸ்ட்லாம் வராது. உனக்கு இந்த வருஷம் மட்டும்தான் நீ எழுத முடியும். அதுக்கடுத்துலாம் நீ ஆக்சுவலி எஸ்எஸ்சியில் 4 எக்ஸாம் இருக்கு. அதுல வந்து ஜென்ரலுக்கு வந்து சிஜிஎல்ன்ற எக்ஸாம் வந்து 30 வயசு 30 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். மீதிக்கெல்லாமே 27 ஏஜ் பார் வச்சிருவான். அப்போ அவன் சொன்னான், உனக்கு இப்போ இந்த எம்டிஎஸ்ன்ற எக்ஸாமுக்கு வந்து உனக்கு 18-25 ஏஜ் பிளஸ் போஸ்டிங்லாம் வராதுரா அப்படின்னு சொல்லி சொன்னான். டே சும்மா விளையாடாதரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சொன்னா, இல்ல உண்மையிலேயே உனக்கு கிடையாதுரா அப்படின்னு சொன்னான். ஆஹா, நம்ம இந்த எக்ஸாம் எய்ம் வச்சிருந்தோமே, இவன் பாட்டு இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஐடியா கிடைச்சது நமக்கு. ஓகே, இப்படிலாம் பண்ணா நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படி ஒரு ஐடியா கிடைக்கிறப்போ உனக்கு இந்த மாதிரி எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஏதாச்சும் என்னடா பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் நிறைய இருந்தது, நிறைய அந்த மாதிரி இருந்தனால நிறைய நமக்கு வேஸ்ட் பண்ணிட்டோமே, முதலே படிச்சிருந்தா போயிருக்கலாமே, இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்துட்டோமேன்னு நினைச்சு என்னடா பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ட்ரை பண்ணேன். இந்த எம்டிஎஸ் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ எனக்கு 25 ஏஜ் தான். ஆனா அவன் ஜென்ரலுக்கு வந்து பார் வச்சிருந்தான், நீங்க வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்ட்டா. நான் அப்படி அதுக்கு முன்னாடி பிறந்தனால எனக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த 18-25 போஸ்ட் ஃபுல்லாமே எனக்கு எலிஜிபிள் கிடையாது. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஃப்ரெண்டெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, டே நீ ஹவில்தார் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது 2 எக்ஸாம் நடக்கும், எம்டிஎஸ் நடக்கும், ஹவில்தார் நடக்கும். 2 எக்ஸாம் சேர்த்து ஒரே எக்ஸாம் வச்சுட்டு ஹவில்தாருக்கு பிசிக்கல் போயிட்டு அந்த மாதிரி ஃபைனலிஸ்ட் விடுவாங்க. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எம்டிஎஸ் எய்ம் இருந்தது. ஆனால் சரி ஓகே, ஏன்னா நான் 22ல சேர்ந்தாலுமே 23ல வந்து ஆக்சுவலி இந்த கோவிட் டைம்ன்றனால அது ஒரு வருஷம் இடையில எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால 23ல 2 எக்ஸாம் வந்துச்சு. மொத்தம் 6 எக்ஸாம் வந்துச்சு. எங்க சார் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த வருஷம் 6 எக்ஸாம் வருது, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல உள்ள போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம கொஞ்சம் சேர்ந்த புதுசு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்து நம்ம சரியா படிக்காம நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஃபோக்கஸ் பண்ண முடியாம அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த 6 எக்ஸாமே எனக்கு எதுவுமே கிளியர் ஆகல. சரி ஓகே 24ல ஃபர்ஸ்ட் சிஹெச்எஸ்எல் வந்துச்சு. சிஹெச்எஸ்எல் வந்தப்போ ஸ்கோர் வந்து என்னோட வந்து ஒரு 135 வச்சிருந்தேன். ஓகே நார்மலைஸ் ஆகும் பார்க்கலாம், எவ்வளவு கட் ஆஃப் வருது தெரியல அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது கிளியர் ஆகல. சரி ஓகே சிஜிஎல் போட்டிருந்தான். சிஜிஎல் முடிச்சுட்டு தான் எம்டிஎஸ் வந்துச்சு. ஓகே சிஜிஎல் வந்து இந்த வருஷம் நம்ம டயர் 1 எல்லாரும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு படிச்சேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் 22-23 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம அந்த 22 சேர்ந்த புதுசுலையும் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நான் ஆக்சுவலி 21லேருந்தே படிக்கிறேன்ல. ஸோ நம்ம இத்தனை வருஷம் ஒன்றுமே படிக்கல, கிளியர் பண்ணல. சரி 24லயாச்சும் ஏதாச்சும் ஒன்று கிளியர் பண்ணணும், அட்லீஸ்ட் டயர் 1 கிளியர் பண்ணணும் எய்ம் வச்சிருந்தேன். எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் அது சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வேகன்சி கிட்ட போட்டிருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸாம் கொடுத்தேன். ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 146 வந்துச்சு. சரி ஓகே ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்கே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் ஹோப் வச்சிருந்தேன். சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டயர் 2 போகிறோம், நம்ம கிளியர் பண்ணுறோமா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நம்ம முயற்சி பண்ண டயர் 2க்கு ப்ரிப்பரேஷன் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே சைட் பை சைடு எம்டிஎஸும் படிச்சுட்டு இருந்தேன். எம்டிஎஸ் படிச்சுட்டு இருந்தப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் வந்தது. எம்டிஎஸ் எக்ஸாம் வந்துச்சு, எழுதியாச்சு. எழுதிட்டு எனக்கு வந்து கஷ்டமான ஷிஃப்டாக மாட்டுச்சு. அது எனக்கு போகும்போதே செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்கு எம்டிஎஸ்ல. செக்ஷன் 1 வந்து குவாலிஃபைங் தான். ஸோ அது ஃபுல்லாமே ஆல்மோஸ்ட் 40 கேள்வி 40மே போட்டேன். ஓகே ஈஸியாக இருக்கு போல நினச்சி அந்த செக்ஷன் 2 போனால் செக்ஷன் 2 ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்னால் முடிஞ்சது அட்டெம்ப்டை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். எம்டிஎஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஜிஎல்ல ஆன்சர் கீ விட்டாங்க. இது எம்டிஎஸ்க்கு முன்னாடி சிஜிஎல்ல ஆன்சர் கீ விட்டுருவாங்க.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ 146 வந்துச்சு. எல்லாருமே ஓகே உனக்கு டயர் 2 நீ போயிடுவ, எல்லாரும் ராஸ்கோர் வச்சு ஈஸியாக போயிடுவேன்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே போயிடலான்னு நினச்சி டயர் 2 படிச்சுட்டு இருந்தேன். டயர் 2 படிச்சுட்டு எம்டிஎஸும் முடிஞ்சு. அப்புறம் வேற என்ன நமக்கு டயர் 2 மட்டும் தான் சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா டயர் 2 ரிசல்ட், டயர் 1 ரிசல்ட் வந்து சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த வாட்டி என்னதான் வேகன்சி நிறையா இருந்தாலுமே கட் ஆஃப் நல்லா ஏற்றி வச்சுட்டான். ஸோ நம்ம என்னடா 20 வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, இந்த வருஷமும் நமக்கு டயர் 1 கிளியர் பண்ணலையே, அவ்வளோதான் இந்த வருஷமே முடிஞ்சிருச்சே, நமக்கு என்ன பண்ணுறது, திரும்ப 25னா 25ல் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி இன்ன வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷம் ஆகியும் நம்ம ஒரு டயர் 1 கூட கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி எது இத்தனை வேகன்சி விட்டு நம்ம விட்டுட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்டிஎஸ்மே நம்ம கஷ்டமான ஷிஃப்டாக போய் மாட்டிக்கிச்சு, அது நமக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ இது வந்து இது ஆன்சர் கீ விட்டாங்க. ஒரு 105 வந்துச்சு ஸ்கோர் எம்டிஎஸ்ல. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்க ஸ்கோர், இதுக்கெல்லாம் என்ன வரப்போகுது நமக்கு, போச்சு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இன்னும் ஒரு வருஷம் உட்காரணுமா அப்படின்னு நினச்சி ரொம்ப டைலமால இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் மேரிட் ஆயிட்டாங்க, நிறைய பேர் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் நல்ல இடத்துல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி 21ல டிகிரி முடிச்சுட்டு நம்ம இப்படி சுற்றிட்டு இருக்கோமே, இன்னும் ஒன்றுமே கிளியர், நம்ம கரெக்டாக தான் போகிறோமா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் யாராச்சும் போய் பார்ப்பேன், பார்த்துட்டு என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். கேட்டதுக்கப்புறம் சும்மா பேசிட்டே இருக்கிறப்போ நீங்கள் என்ன ப்ரோ கேட்டகரி வருவாங்க என்ன கேட்பாங்க. நான் ஜென்ரல்னு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா ப்ரோ அப்போ ரொம்ப கஷ்டமே ப்ரோன்பாங்க. நீங்கள் என்ன ஓபிசின்பாங்க. ஏன் ஓபிசி வரைக்கும் வருது, ஏன் ஜென்ரல் மட்டும் இப்படி கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி நானும் சார்ட்டையுமே கேட்பேன். சார் இந்த மாதிரி ஜென்ரல் சார் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓபிசி வரைக்கும் கிளியர் பண்ணுறேன்ல, அதுலேருந்து ஒரு 5 மார்க் தானே, இவ்வளோ தூரம் வரவனுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் இறங்கிட்டோம், திரும்ப பேக் வைக்கக்கூடாது, ஏஜ் பாரா வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நானும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அந்த டயர் 1 நமக்கு பாஸ் ஆகலைன்றப்போ அப்படியே அந்த வருஷமே முடிஞ்சிருச்சு. ஒரு December 6 ரிசல்ட் வந்துச்சு சிஜிஎல் டயர் 1. அதில் எனக்கு பேர் இல்லைன்றப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். நான் என்னடா பண்ணுற போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்ட்டு, இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு ஒன்றுமே கிளியர் ஆகலையே, நம்ம இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும்னு நினச்சிருந்தோமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போனதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ்ல ஹவில்தாருக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. சரி ஓகே, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் ஆடாக வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி எனக்கு சரி ஓகே போயிட்டு வருவோம்னு நினச்சி போயிட்டு வந்து ஃபிசிக்கல்லாம் முடிஞ்சது. ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் பயந்துட்டு இருந்தேன், நமக்கு இவ்வளோதான் கம்மியான ஸ்கோரு, நமக்கு எப்படி வரப்போகுது சும்மா. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை ஐபி எம்டிஎஸ் வந்து கிளியர் ஆச்சு. எனக்கு கிளியர் ஆகிட்டு நான் அதுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் விட்டாங்க. டயர் 2 எலிஜிபிலிட்டி பேப்பர்லாம் போய் எழுதிட்டு வந்தேன். சரி ஓகே, அது எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது கட் ஆஃப் கிளியர் பண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கன்றனால போய் எழுதிட்டு வந்து பார்த்தா ஃபைனல் ரிசல்ட்டில் பேர் வரல. சரி ஓகே, அந்த மாதிரி தான் இதுவும் ஆப்போது போல் நமக்கு ஸ்கோரும் கம்மியாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கேட்பேன், உங்கள் ஸ்கோர் என்னன்னு கேட்டால் ஒரு 114, 110, 120 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் எங்கடா கிளியர் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு நான் அப்படியே கவலையிலே சுற்றிட்டே இருந்தேன். இதுக்கு ஹவில்தாருக்கு ஃபிசிக்கல் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டு சரி ஓகே எப்படியாச்சும் கிளியர் ஆகணும், ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதுமே. ஏன்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8,000 வேகன்சி போட்டான், அப்புறம் அப்படியே ஒரு மேக்ஸிமம் ஃபைனல் வேகன்சி வந்து ஒரு 11,000 வந்துச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எம்டிஎஸ் ஹவில்தார் பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ்ல 1825 போஸ்ட் இருக்குது, 1827 போஸ்ட் இருக்குது. இது வந்து எம்டிஎஸ்க்கு, ஹவில்தாருக்கு வந்து 1827 போஸ்ட் மட்டும்தான். அது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஜாப் மாதிரி இருக்கும், ஃபிசிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும். எம்டிஎஸ் வந்து ரிட்டன் எழுதினாலே போதும், நம்ம மெரிட் லிஸ்ட்ல கட் ஆஃப் கிளியர் ஆச்சுன்னா நம்ம வந்து வந்துடலாம். எனக்கு இந்த ஃபிசிக்கல் போகிற எல்லாமே எனக்கு பயம், எனக்கு ஓட முடியாது, அதெல்லாம் நான் அவ்வளோ பண்ணது கிடையாது. சரின்ட்டு நான் ஹவில்தார் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஒரு 11,000 வேகன்சி போட்டான்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 வந்து 1825 எம்டிஎஸ்லேயே போயிருச்சு. மீதி இருக்கிற 1827 வேகன்சி வந்து ஒரு 1000 கிட்ட போட்டிருந்தான். ஹவில்தாருக்கு வந்து ஒரு 3,000, 3,400 போட்டிருந்தான். இதில் யூஆர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவில்தாருக்கு வந்து ஒரு 1,500 சீட்ஸ்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1827 எம்டிஎஸ்லையுமே வந்து அதில் யூஆர்க்கு வந்து வெறும் 520 சீட்ஸ் தான். சரி நமக்கு எப்படி எம்டிஎஸ் நமக்கு வருமா என்னன்னு தெரியல, வந்தால் ஹவில்தாரில் தான் வரும் போல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ ஹவில்தார் தான் போவேன். எனக்கு எம்டிஎஸ்ல போகணுட்டு ஆசை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுக்கு தான் டீஸ் பண்ணுவாங்க, நீ ஹவில்தார் தான் போவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் போகலாமே நினச்சி தான் நானும் ஃபிசிக்கல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு வந்து March 12 வந்தது. நான் ஓகே நம்ம பேர் எனக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா, ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம பேர் இருக்கும், எங்கே இருக்கும்னு பார்க்கலான்ற மாதிரி தான் ஒரு ஐடியா. அது என்னமோ ஒரு தாட் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் படித்தேன். ஏன்னா இது வந்து சிங்கிள் எக்ஸாம்ன்றனால நமக்கு மேக்ஸும் ரீசனிங்குமே குவாலிஃபைங் தான், ஜிஎஸ் இங்கிலீஷ் தான் மேட்ருன்றனால
நான் ஜிஎஸ் இங்கிலீஷுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். இந்த மேக்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எம்டிஎஸை பார்ப்போம், நமக்கு ஒரு வேலை கையில் எடுத்துக்கோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்தேன் நான். படிச்சுட்டு ஆனால் எனக்கு ரிசல்ட் பார்க்குறப்போ என் பேர் இருக்கான்னு நான் பார்க்கல, எங்கே இருக்குன்னு தான் நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த 18 to 27 எம்டிஎஸ்லேயே எனக்கு வந்து ஹோம் ஜோன் தமிழ்நாட்டிலேயே எனக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் ஆயிடுச்சு. என்னோட ரேங்க் வந்து ஒரு 1780 வந்துச்சு. ஸோ அப்படியே நமக்கு வந்து ஓகே, வீட்டில் எல்லாரும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம வந்து இவ்வளோ தூரத்தில் வரன்றது எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓடணும். அதுக்கு 1000 தடங்கள் வரும். உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நீ போற? ஏன்னா எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏன் வேலையை பார்த்துட்டே படிக்கலாம்ல, வெளியில வேலைக்கு போயிட்டே படிக்கலாம்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் முடிஞ்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எக்ஸாம் நடந்து முடிச்சுன்னா ஒரு 4 to 5 months கேப் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதான் இவ்வளோ மந்த்ஸ் கேப் இருக்குல்ல, நீங்கள் வேலைக்கு அனுப்பலாம்ல, வேலைக்கு போயிட்டு படிக்கலாம்ல. ஏன்னா வீட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்தளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. வருஷம் போக போக அப்பாவும் ரிட்டையர் ஆயிட்டாரு, 23 அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்போ ஒன்று இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய லோன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்றனால ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக ஏற்றிட்டே போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் ஒரு சம்பளம் இல்லைன்ற உடனே ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் அப்பா அம்மா ஃபுல் சப்போர்ட்டு. அம்மா சொல்லுவாங்க, டே நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னா நீ உனக்கு ஏஜ் பாரா இருக்கு, நீ படி அப்படின்னு. வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் சொல்கிறீங்க காதில் வாங்கிக்காத, நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இது இருந்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்லிட்டு இவ்வளோ சப்போர்ட். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, இவன் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கான், படிக்கிறேன்ற பேரில் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுனால 2020 கொஞ்சம் ஏஜ் கம்மினால நமக்கு பெருசாக எந்த கவலையுமே இல்லை. காலேஜ்லேயுமே அப்படிதான் இருந்தேன். அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி காலேஜ் டைமில் வந்து லாஸ்ட் ஃபுல்லாக நல்லா ஊரை சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட் டே எக்ஸாம் அப்போ மட்டும்தான் படிப்போம். அப்படி படிச்சு தான் பாஸ் பண்ணேனாலாம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, டே அதுக்கு ரொம்ப படிக்கணும் மேடா, நீ தான் படிக்கும், எப்படி உன்னால் முடியும், நீ தான். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து என்னால் படிக்க முடியாது. உட்காந்து எனக்கு ஒரு 1 hour மேலே நம்ம படிக்க முடியாது. நான் நினச்சி சரி நம்ம இப்படியே இருந்துருவோம், இப்படியே போய் இப்போ நம்ம பாஸ் பண்ணிடலாம், நம்ம அப்படியே பாஸ் பண்ணோம், ரொம்ப தைரியத்தில் இருந்தேன்னா. அப்புறம் அந்த ரியல் வேர்ல்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். ஏன்னா சாருமே நிறைய அட்வைஸ் பண்ணுவார், நல்லா படிங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சார் சொல்லுவார். நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் அடிப்படுற வரைக்கும் நம்ம ஜாலியாக தானே இருப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு டைமில் வந்து என்னன்னா, படித்தா மட்டும்தான் நமக்கு ஏதாச்சும் முன்னேற முடியும், வேற எல்லாமே டெம்பரவரி தான் எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுது. அந்த மாதிரி 24 டைம்லையுமே ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லிட்டவொடனே உனக்கு 25 போஸ்ட் எலிஜிபிள் இல்லை உடனே, ஆஹா நமக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கோம், அதுக்குள்ளே நமக்கு இப்படி ஆகுது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஃபீல்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம எஃபோர்ட் போடுவோம், அந்த எக்ஸாம்க்குனாக்க நம்ம எஃபோர்ட் போடுவோம், எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே அந்த நிலைமையே வரக்கூடாது. நம்மளால எவ்வளோ எஃபோர்ட் முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டுருவோம். நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம்னா ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். இந்த எக்ஸாம் 24 வேலைக்கு போகணும்னு நினச்சேன். எனக்கு சிஜிஎல் நான் எய்ம் பண்ணேன். எனக்கு டயர் 1 வந்து ஓபிசின்னா எனக்கு கிளியராக இருக்கும், ராஸ்கோலே கிளியராக இருக்கு. எனக்கு ஜென்ரல்னால அதை 2 மார்க் நார்மல் எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆகலை. அப்போ எம்டிஎஸ் மட்டும்தான் ஒரே ஹோப்பு. அது வந்து ரிசல்ட் முன்னாடியே நம்ம எக்ஸாம் எழுதியாச்சுல, சிஜிஎல் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே நம்ம எம்டிஎஸ் எழுதிட்டோம். ஸோ அப்பயே நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தேன். கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான், இந்த மேக்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்காம ஃபுல்லாக ஜிஎஸ்சி இங்கிலீஷும் வந்து நிறைய டெஸ்ட் போடுவேன். டெஸ்ட் போட்டுட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சேன்னா. இந்த எக்ஸாம் நமக்கு இதான் லாஸ்ட் சான்ஸு. ஏன்னா 11,000 வேகன்சி, ஒரு 8,000 to 10,000 வேகன்சின்றப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி வருமானு, நமக்கு எவ்வளோ வேகன்சி வரும் தெரியாது. நம்மளும் ஒரு 2 எம்டிஎஸ் நானும் எழுதியிருக்கேன். 23 2 எழுதினேன். அதுக்கப்புறம் 24 தான் திரும்ப எழுதினேன்னா சரி ஓகே, ஒரு 8,000 10,000 அதில் நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 18-27 போஸ்டே, 18-25 போஸ்டே ஒரு ஆல்மோஸ்ட் 7,000 அதுவே நமக்கு கிடையாதுன்றப்போ சரி நமக்கு ஹவில்தார் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம போய்க்குவோம், அடுத்து நம்ம வேணா எம்பிஎஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சது. நான் இறங்கினேன். இறங்கிட்டு இன்னும் கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, போன வருஷம் வந்து ஒரு 1500 வேகன்சி 23 வந்துச்சு எம்பிஎஸ். ஸோ அதில் கிளியர் ஆகி போனவங்களாம் இருக்காங்கல்ல, நம்மளால ஒரு ஒரு 4,000 வேகன்சியில் நம்மளால போயிட முடியாதா? நம்மளும் தான் ஒரு 2-3 வருஷமா தானே படிக்கிறோம், எஸ்எஸ்சிக்குமே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே படிச்சாச்சு, இன்னும் நம்மளால கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் எவ்வளோ எஃபர்ட் முடியுமோ எல்லா டாபிக் படித்தேன். நிறைய டெஸ்ட் போடுவேன், சயின்ஸ் படிப்பேன், சோஷியல் சயின்ஸ் படிப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே படிப்பேன். அதுக்கு வந்து நிறைய சோர்சஸும் இருந்தாங்க, சாருமே நிறைய ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி படித்தா உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணார் சார். அப்போ வந்துட்டு
ஸோ அந்த மாதிரி படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் வச்சேன். நமக்கு படிப்பு மட்டும்தான் நமக்கு காப்பாற்றும்னு நினச்சி அந்த மாதிரி படித்தேன். இப்போ ஒரு எக்ஸாம் எனக்கு கிளியராக இருக்குது. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. 24ல் MTS கிளியராக இருக்குது. என்னோட ரேங்க் வந்து ஒரு 1780. ஸோ நம்ம இவ்வளோ வேகன்சி இல்லாமையும் இருக்கிற வேகன்சிலே எனக்கு இந்த ரேங்க் வந்திருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் மேலும் உயரணும். ஒரு CGL போஸ்ட்டோ இல்லை லெவல் 4 லெவல் 5 ரயில்வேயோ அந்த மாதிரி நான் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுவேன். நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் இறங்கிட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது என்னதான் இருந்தாலுமே நிறைய இருக்கும். நிறைய நம்ம சொல்ல முடியாது. நிறைய நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் படிப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. படிப்பு நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுட்டு மீதி எல்லாம் செகண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இயர்ஸ் நமக்கு வயசு இருக்கிறப்ப தெரியாது. வயசு போக போக நமக்கு வந்து என்னடான்றப்போ நமக்கு தெரிஞ்ச டைம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ஐயோ நம்ம அப்பயே பண்ணிருக்கலாமே, அப்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டோமே, அப்பெல்லாம் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நம்ம வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். படிப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸாக வைங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் இறங்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி படிப்பா மட்டும்தான் இருக்கணும். நம்ம என்ன படிச்சா கிளியர் பண்ணலாம் எக்ஸாம் நினச்சா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வைங்க. மீதி எல்லாமே எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் படிப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. லேட்டாக தெரிஞ்சு நான் இப்போ எனக்கு ஒரு என்ட்ரி பாஸ் கிடச்சிருக்கு. ஒரு MTSன்ற ஒரு எக்ஸாம் கிளியராக இருக்கு. ஸோ இன்னும் நான் மேற்கொண்டு ஒரு CGLஓ இல்லை ஒரு லெவல் 4 லெவல் 5 ஒரு ரயில்வேயோ எனக்கு என்ன அதுதான் எனக்கு ஃபைனல் கோலாக இருக்கும். நல்ல ஒரு கிரீனிங்ல சைன் போடுற வேலைக்கு போகணுன்றது ஆசை. வீட்லையுமே ஆசைப்படுவாங்க. வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க நீ வந்து கெசட் ஆஃபீஸராக வருவ, அந்த மாதிரி வரணுன்ட்டு வீட்லையுமே கொஞ்சம் இப்பவுமே சந்தோஷமா தான் இருக்காங்க எல்லாருமே. நம்ம சின்ன எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு எல்லாருமே நல்லா பேசுறாங்க. ஓ சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, பெரிய விஷயம் தான், உங்க பையன் ஜென்ரல் கேட்டகரியில் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நல்லா தான் பேசுறாங்க. பட் இன்னும் நம்ம பெருசாக ஏதாச்சும் கிளியர் பண்ணணும். ஏன்னா இத்தனை வருஷம் படிச்சதுக்கு இதோடு நின்றாம இன்னும் பெரிய பெரிய எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றது என்னோட ஆசை. அதனால இதுதான் என்னோட ஜேர்னி. நல்லா படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படிப்பை ஃபர்ஸ்ட்டாக வைங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணுமோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உழைங்க. கண்டிப்பாக வெற்றி தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச்.